பிரைஸ் தி லார்ட். இன்றைய வாக்குத்தத்த வசனம் லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தர்களாய் இருப்பீர்களாக. ஆண்டவர் பரிசுத்தர், ஆகையால் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தமாய் இருப்பதற்கு ஆண்டவர் லேவியராகமத்தில் அநேக விதமான விதிமுறைகள், கட்டளைகளை, நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார். ஒருவேளை அவர்கள் கட்டளைகளை மீறினால் பாவ நிவர்த்தியாக பலிகளை செலுத்த வேண்டும். ஆனால் எவ்விதமான பலிகள் பரிசுத்தத்தை பூரணப்படுத்தவில்லை. அதனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராக பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக சிலுவையிலே பலியானார். அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் நாம் பாவங்களுக்கு மன்னிப்போம், பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். இவ்விதமாக பரிசுத்தமாக்கப்பட்ட நாம் சிந்தையிலே பரிசுத்தம், பார்வையிலே பரிசுத்தம், செயலிலே பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாக பரிசுத்தமாக வாழ்ந்தாரோ நாமும் பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்காக ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமேன்.